Hi plus 2 students, exercise 1.4 la third sum. A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. ஒரு வேதியியலார்ட்ட வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. ரெண்டுமே ஆசிட் தான், ஆனால் அதோட ஸ்ட்ரென்த் மட்டும் வேற இருக்கு. இப்போ ஒரு சொல்யூஷன்ல வந்து 50% ஆசிட் இருக்கு, இன்னொரு சொல்யூஷன்ல வந்து 25% ஆசிட் வச்சிருக்காரு. அவர் அந்த வேதியியலார், அந்த கெமிஸ்ட் வந்து ரெண்டு சொல்யூஷன் வச்சிருக்காரு. ஹவு மச் இஸ் ஈச், அதாவது ஒவ்வொன்றையும் should be mixed to make 10 liter of 40% acid solution. எவ்வளவு 50% 20% ஆசிட்டை மிக்ஸ் பண்ணணும், எவ்வளவு மிக்ஸ் பண்ணா நமக்கு 40% கிடைக்கும். ஆனால் 10 லிட்டர் தான் வேணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, 40% வேணும், ஆனால் 10 லிட்டர் தான் வேணும். ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். எப்படி பண்ணலான்னு பாருங்க. ஸோ லெட் எக்ஸை வந்து 50% ஆஃப் ஆசிட் இன் லிட்டர்ஸ் எடுத்துக்கிடுங்க. அதேமாரி ஒய்யை வந்து 25% ஆஃப் ஆசிட் இன் லிட்டர். ஏன்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் 40% ரெடி பண்ண போகிறோம். அதோடைய குவான்டிட்டி 10 லிட்டர்ஸ். கொடுத்துருக்கிற டேட்டாவில் இருந்து நம்ம எழுத போகிறோம். பை டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஆசிட்டையும் மிக்ஸ் பண்ணால், அப்போ எக்ஸையும் ஒய்யையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 10 லிட்டர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போனீங்கன்னா, எக்ஸு 50% ஆசிட் தானே, அப்போ 50% ஆஃப் எக்ஸு ப்ளஸ் 25% ஆஃப் ஒய் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 45% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிடைக்கும். ஸோ அதான கான்செப்டு. 50% ஆஃப் எக்ஸையும் 20% ஆஃப் ஒய் ரெண்டு ஆனா 45% ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுத்தையும் சேர்த்து. ஸோ இப்போ 50% ஆஃப் எக்ஸை 50/100 இன்ட்டு எக்ஸு 25/100 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 40/100 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேல்யூ வந்து 10. ஸோ கேன்சல் பண்ணலாம். ஸோ இதில் அப்போ என்ன வரும், 1/2x ப்ளஸ் 1/4y ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம லீனியராக கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது x/2 ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு 4ன்னு வரும். ஸோ கீழே உள்ள ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2,4க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 1 2 2 2s are 4. ஸோ இதை மேலே கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 2x/4 ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு 4. அப்போ 2x ப்ளஸ் ஒய் டிவைடு பை 4. கீழே ரெண்டும் சேமாக இருந்தால், டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருந்தால் டாப் ஆட் பண்ணி கொண்டு தான் 4. அப்போ 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் போகணும்னா 16. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப்பு மட்டும்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு, செகண்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு ஈக்குவேஷனையும் எழுதிக்கலாம் இங்கே கீழே. ஸோ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 10, 2x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 16. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. சரிங்களா? எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம நார்மலாக கிராமர் ரூல் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 10 போட்டிங்கன்னா மாடுலஸ் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதணும். 1 1 2 1 எல்லாத்தோடைய கோஎஃபிஷியன்ட் முன்னாடி உள்ள நம்பரை எடுத்து எழுதுகிறேன். ஸோ இதற்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா, மாடுலஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 1s are 1 மைனஸ் 1 2s are 2. ஸோ ஈக்குவல் டு -1. இது டெல்லோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பை கிராமர் ரூல் போட போகிறேன். பை கிராமர் ரூல் படி
எக்ஸ் வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல். ஸோ நமக்கு என்ன வேணும், டெல் எக்ஸ் வேணும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டெல்லு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ரஃப்பாக அங்கே ஒன்று எழுதுங்க. 1 1 2 1 then 10 16. ஸோ இந்த ஈக்குவேஷன் உள்ள கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள நம்பரை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ டெல் எக்ஸு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை தூக்கிட்டு இது வந்துடும். அப்போ 10 16 1 1. ஸோ இந்த காலம் எடுத்துகிட்டு இந்த இதுக்கு கொண்டு வரோம் அந்த கான்ஸ்டண்ட்டை. எப்போதுமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கான்ஸ்டன்ட் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இது டெல் எக்ஸ், சரிங்களா. அதேமாரி டெல் ஒய் வேணும் அப்படின்னா, டெல் ஒய் வேணும்னா இதை எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்துடும். அப்போ 1 2 10 16 இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு நான் இங்கே எழுதுகிறேன். ஸோ எக்ஸு வேணும் அப்படின்னா டெல் எக்ஸ் பை டெல். ஸோ இங்கே டெல் எக்ஸுங்கிறது என்னது கண்டுபிடிக்கணும் நம்ம இதில். ஸோ இதில் 1 10 மைனஸ் 16, 1 10s are 10 மைனஸ் 16, அப்போ மைனஸ் 6 வரும். இப்போ டெல் எக்ஸோட வேல்யூ -6 பை டெல்லோட வேல்யூ வந்து -1. அப்போ என்ன வந்துடும், எக்ஸோட வேல்யூ 6, சரிங்களா. அதே மாதிரி இதில் டெல் ஒய் கண்டுபிடிக்கணும். டெல் ஒய் கண்டுபிடிச்சிங்கன்னா 16 மைனஸ் 2 10s are 20. ஸோ ஆன்சர் வந்து -4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டெல் ஒய் பை டெல். டெல் ஒய்யோட வேல்யூ வந்து -4, டெல்லோட வேல்யூ -1, சரி -1 -1 4 ஒய், சரி. அப்போ ஒய்யோட வேல்யூ எவ்வளவு 4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10 லிட்டர் கரெக்டாக வரணும். அப்போ நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டு. ஸோ எக்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம எடுத்திருக்கோம் 50% ஆஃப் ஆசிட் இன் லிட்டர். அப்போ எக்ஸ் எவ்வளவு தேவை, 6 லிட்டர் தேவை. ஒய் வந்து 25% ஆசிட். அப்போ ஆன்சர் எழுதணும். ஸோ 50% ஆசிட் 6 லிட்டர்ஸ் ரெக்யர் தேவை. அதே மாதிரி 25% ஆசிட் வந்து 4 லிட்டர்ஸ் ரெக்யர். அவ்வளோதான், இதுதான் ஆன்சர்.